சாப்பாடு எல்லாமே இது நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், காப்பி சாப்பிட்டா அன்பே எனக்கு அவர் நிறைஞ்சு போச்சுடா பானுக்குட்டி. வெயில் சரியான வெயில் அடிக்குது. நாங்க ஏசில தானே கார்ல போறோம். காசில ஏசில போறதுனால தெரியாது. அரண்டா பானு பாய்டா. வாங்க நானும் வந்து அங்கே வந்து வழி அனுப்பி விட்டுட்டு வரேன். அந்த வரேன் இருக்க, செருப்பு போட்டுக்கிறேன். ஆமா ஆமா ஏங்கண்ணா உங்ககிட்ட வண்டி இது வரைக்கும் கொண்டு வரலாமே. நல்லா பாத்துக்கங்க, ஆட்டும் பிள்ளையெல்லாம் பாத்துக்கங்க நல்லபடியா. அவர் தான் எங்களை பாத்துக்கிறோம். நாங்க என்னத்த நான் சமைக்க வைக்க நல்லா அவங்கள பாத்துக்கிறோம். ஆய் வசாத பிள்ளைய கொடுத்துருக்கோம். ஆமா பாத்துக்கங்க. நல்லா பேசுறாங்க அக்கா என்ன மாதிரியே. பானு வனத்துக்கு நல்லா இன்னும் மேலும் மேலும் நல்லா வருவேன். நான் ஒரு வீடு கட்டி 5 வருஷம் கழிச்சு திருப்பி 2 மாடி கட்டினேன். சரி 3 வீடு கட்டியிருக்கேன், 3 மாடி. நான் வந்துட்டு போயிருக்கேன்னா நீ இப்போ ஒரு வீடு கட்டியிருக்க. அடுத்து பாரு இதே மாதிரி டக்குன்னு 2 மாடி கட்டுவாரு. பானு கட்டி எனக்கு பால் காய்ச்சல் பத்திரிக்கை கொடுப்பேன். கண்டிப்பா அக்கா வருவேன். சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். வண்டியை காணோம். நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருப்போம். வெளியில போயிட்டாப்லையோ தம்பி வர சொல்லுங்க போன் போட்டு. பூரா பஸ் மாடுங்க கட்டி கிடக்குது. தம்பி வாப்பா வா வா. அப்படி என் நகைச்சி விடுவேன். கலர் கலர் ஏதாவது குடிங்க. இப்பதான் சாப்பிட்டேன் சொன்னதே போதும்க்கா. நல்லா சாப்பிட்டா நல்லா தின்னு சாப்பிட்டா டீ தானே குடிச்ச மாதிரி நீங்க கலர் குடிங்க. தானே விடு. எது தானே எங்க தங்கச்சி மக தானே விடுதே அது. அப்படியா? அம்மா இருக்காடா? அம்மா இருக்கா தானா? வெளியே போயிட்டாங்களா? சரி சரி வந்தா கேட்டு லீலா பெரியம்மா கேட்டுன்னு சொல்லுங்க. ஆமா 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 லீலா பெரியம்மா கேட்டுன்னு சொல்லுங்க. சரிடா சரிடா. திரும்புறாங்க. டாக்ஸியா? கார் டாக்ஸி. சும்மாலாம் வந்து வெயிலெல்லாம். ஆமாம் நாங்கள்லாம் வெயிலில் தான் திரியிறது, ஆட்டோவில் தான் போகிறது வர்றது. அப்போதானே பிஸ்னஸ் எடுக்க முடியும். ஆமாம் சரி சும்மா எடுக்க முடியும். அலையிறோம் 4 பேர் நம்மளை காரில் போனால் அதுக்கேற்ற மாதிரி ஆளுகளை கல்வியான ஆளுகளை பார்க்குறோம். கரெக்டாக பிஸ்னஸ் எடுக்கிறோம்ல. வாங்குற மாதிரி ஆளுகள் தான் தெரியும்ல. இவங்க வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க. கரண்டா பானு ஆட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். போதும் மதினி அவர் திருப்ப வேணாமா டேர்னிங் பண்ணி நான் அங்கே ஒரு டேர்னிங் இருக்குது அதில் பார்த்து திருப்பிட்டு வருவாங்க. அந்த பானே நீ தம்பி பிள்ளையெல்லாம் போலான பார்த்துக்கோங்க. ஆட்டும் தம்பி பிள்ளையெல்லாம் பார்த்துக்கோங்க. வேளார தம்பியை கேட்டேன்னு சொல்லுங்க. ஆட்டு உன்னுடைய யூடியூப் மேலும் மேலும் வளரும். ஆட்டும் நீ கவலைப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம். கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆட்டும் உங்களுக்காக. வாடா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக. இவர்கிட்ட கேட்குறேன், இவர் கேட்டுட்டு வரேன். நாத்தனாரை கூட்டிக்கிட்டு வரேன். இவர் எங்கேயுமே விட மாட்டார். நேரம் இருக்காது. வேலை வடைய போட வார இப்படியே டெய்லி போயிடுவேன். உடம்பு முடியலன்னு தான் இருக்கேன். சரி பாய்டா. பாய் பாய் பாய். பார்த்து போயிட்டு வாங்க. பாய் பாய் பாய். பார்த்து நல்லா உள்ள போய் உட்காரு. டிரைவர் என்ன மூஞ்சி மறைச்சு போயிட்டாங்க. பாய் சொல்லுங்க. நீங்க பாய் சொல்லுங்க. நல்லா சாத்துங்க. வந்துட்டு கிளம்பிட்டாங்க. பார்க்க வந்தாக. வேகாத வெயிலாக இருக்குது மக்களே. வெயில் அடிக்கிறத பாருங்கள். சூரியனை ஆத்தாடி போனே உடஞ்சிரும் அந்த அளவுக்கு. சூரிய பகவானே சூரிய பகவானே கொஞ்ச நேரம்
கொஞ்சம் குறைச்சா என்ன உங்கள் சக்தியை? இப்படியா வெளியிலேயே வர முடியல பகவானே. என்ன செய்கிறது? அவர்கிட்ட பேசினாலும் அவருக்கு காது கேட்காது. தாடி ஒரு பனைமரத்தை நிழல் இங்கிட்டு பூரமே இன்னும் வீடு இன்னும் டெவலப் ஆகலைங்க. அதனால் வெட்ட வெளியாக இருக்கா, வீடு நெருக்க இருந்துட்டாலும் ஒன்றும் தெரியாது. வெயில் இது ஊரை இன்னும் டெவலப் ஆகாமல் சும்மா ஒரே இடம் வாங்கி சும்மா கிடக்கு. அது பாருங்க நம்மளுக்கு ரொம்ப எரியுது. வெயில் ரொம்ப அதிகமாக தெரியுது. வந்துட்டு போயிட்டாங்க. வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டீயை போட்டு கொடுத்தா, ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இன்னும் நம்ம போய் வீட்டில் போய் செட்டில் ஆகும். வெளியிலேயே தலை காட்ட முடியல. இங்கிட்ட தான் கொஞ்சம் வீடு, அங்கிட்டு போய் வீடு இல்லை. ஏத்தே வாங்க, என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இதே சொல்லுவாப்பான்னு அப்படியே உடம்பு சரியில்லைன்டுவேன். அப்புறம் வீட்டுக்காரோட சைக்கிளில் தூக்கி அப்படியே பாகு வழி ரேஞ்சில் நிற்பேன். அங்கிட்டு போ அப்படின்னு. உடம்பு சரியில்லைன்ட்டு படுத்தும் கிடக்க மாட்டேன். அதே இது உடம்பு சரியாக போயிடுச்சுண்டா அப்படியே நடிச்சுக்கிட்டும் கிடக்க மாட்டேன். என்ன நல்லா ஆயிடுச்சேன்னு நினச்சிக்க. அது ஏதோ அந்த சைக்கிளை என்னன்னு நம்மளும் முடியாதுன்னு சொல்லி கொடுத்துறாருன்னு சைக்கிளை தூக்குனேன். அது பாருங்க வேண்டாத வேலையை பார்க்குற இருடி அப்படின்ட்டு கைவுற வீங்கிடுச்சு. சரி இன்னும் சொல்லி பிரயோசனம் இல்லை. எல்லாம் நம்ம மேலே தப்ப வச்சுக்கிட்டு கை வீங்கிச்சுன்னா தள்ளி திங்க முடியல. அதில் ஆசைப்பட்டு கடை வரப்பட்டேன். ஒரு வாரம் ஆயிடுச்சுல நல்லாயிரும் அப்படின்ட்டு. நகல முடியாது நான் இனிமேல். அப்படி வைக்கல. சாப்பிட்றீங்களா? ஒரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டே வெளியே போட மாட்டேன். ஆனால் என்ன செய்ய, பசி குளறு வேறு பசிக்குது. நேரம் வேறு ஆயிடுச்சு. பேசி விட்டுக்கிட்டு அப்புறம் வேலையை கிடக்குது. இல்லை வீட்டு வேலையை அதை பார்க்கணும்ல. வேறு நம்மளுக்கு முடியலட்டு வேறு யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்குது. அதுக்கிட்டே சோத்தை சாப்பிட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். சாப்பிட்டுக்கிட்டு பேசக்கூடாது, கொஞ்சமாக தான் பேசணும். சாப்பிடும்போது பேசக்கூடாது. தக்காளி பச்சடி, இது வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, பழைய குழம்பு, சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சொல்லியிருந்தா ஒரு அக்கா, பானு நீ மீடியாவில் இருக்க, பழக்க வழக்கத்தில் அந்த கடையோடு வச்சுக்கோ. வீடு வாசலுக்கெல்லாம் அதிகமாக ஆளுகளை வர வச்சேன்னா உனக்கு தான் அது பிரச்சனையாக முடியுது. சகோதரி மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இதுலேயும் நம்ம வீட்லேயும் நல்ல சேஃப்டியாக இது கேமராமெல்லாம் பொருத்திருக்கோமுக்கு. அதனால ஒரு பயமும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். என்ன காலம் கலிகாலமாக இருக்குல்ல, யாரை நம்புறது யாரை நம்பாமல் போகிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்றிய? இந்த ஆத்தா வந்துருச்சு. ஏன் ஆத்தா பரவாயில்லையா? சிம்மா பொடி வந்துட்டியா? அப்பத்தான் நீனே போய் திரும்பிட்டு இருக்கலாமே. அதே கெடுத்து சாப்பிடுவோம். இந்த வாரேன். அப்படி எல்லாம் கேமரா பொருத்திருக்கோம். மேலே சிசிடிவி கேமரா இருக்குது. 2 கேமரா இருக்குது. இந்த மூலையிலே அந்த மூலையில இருக்குது. வர்றவங்களுக்கு கடை தெரியாது, பார்க்குறவங்களுக்கு கடை தெரியாது. மேலே படுத்திருக்காரு தெரியாத அளவுக்கு. அதனால எல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. சிசிடிவி கேமரா பொறுத்துல என்ன தெரியா? நடக்க முடிஞ்சுச்சுன்னா அப்புறமா கேமராவில் தேடி ஆளை பிடிச்சி வம்புதே என்ன. இருந்தாலும் நல்ல மனுஷனுக்கு கடவுளதே வழி விடணுக்கா. நம்ம நல்ல மனுஷராக இருக்கோம்னு கடவுளுக்கு தெரிஞ்சுன்னா கடவுள் நம்மளுக்கு தொட நிற்பார். என்ன இன்னைக்கு அப்படித்தான் நினச்சி நான் பேசிகிட்டு கிடைக்கேன். இந்த மீடியாவில் எனக்கு ஒன்றும் தெரியாது. எதை பேசணும், எதை வைக்கணும், யார் நல்ல மனுஷன் யார் கெட்ட மனுஷன் ஒன்றும் தெரியாது. ஆசைப்பட மாட்டேன், எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன். ஒருத்தர் வந்து ஆசை வார்த்தை காட்டி இந்த அப்படி இப்படின்னாண்டு அதுக்கு ஆசைப்பட மாட்டேன். அதில் ஒன்றும் என்னை ஏமாற்றிட முடியாது. மற்றபடி அன்பாக பாசமாக பேசி ஏமாத்தினாண்டா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அதில் இப்போ மயங்கிடுவேன். மொட்டை பாசமாக பேசுகிறாங்களே அன்பாக பேசுகிறாங்க. இன்னும் அதில் வேறு இந்த மாதிரி வந்து உருவி விட்டாங்களா, உருவுனது ரொம்ப வலிக்குது. ஏன் அதை உருவுனாங்கன்னு தோணுது. தாண்டு வலிக்குது. சோறை அள்ளி சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு வருது. அந்த பார்த்துட்டு எடுத்து அது போகலாம். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு டீ போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு தீமட்டத்தெல்லாம் எடுத்து கொடுத்தேன், தின்னுட்டு அப்படி போயிட்டேன். எங்கள் ஆத்தா வந்துருச்சு. ஏமே வேலையெல்லாம் முடிஞ்சா? வேலை முடிஞ்சா? இந்த வாரம் பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோவில். இந்த வாரம் வீட்டுக்கு முன்னாடி வந்து கிடக்கேன். அதில் வீட்டில் இருக்காங்க. சரி நல்லபடியாக சாப்பிடுங்க, நல்லபடியாக இருங்க. ஏதோ என் மனசுக்கு பட்டதை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வந்தவங்க என்னையே வாங்க வந்து வழி அனுப்பி விடுற வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே போய் போட்டுருக்கேன். பாருங்க
அதை தான் போட்டு அப்படியே நான் பேசுகிறது வரும்னு நினைக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து போட்டு விட்றேன். ரொம்ப நன்றி அக்கோய். ஒரு சகோதரி மாதிரி எங்கேயும் இருந்துக்கிட்டு ஏத்தா வீட்டு வாசலுக்கு எல்லாரையும் வர வச்சுன்னா உனக்கு பார்வையாளர் அதிகமாக இருக்காங்க பார்த்துருந்தாங்க. நல்ல ஒரு சகோதரி உண்மையிலேயே. ரொம்ப நன்றி அக்கா. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டும் வாங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுறவங்கள சில பேரை பிடிச்சி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அந்த அக்கா அப்படி மனுஷில்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு அக்கா வந்து அது அந்த அக்கா பேர் நம்மளோட குடமிளக்கார அக்கா கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க ஐடியை தொட்டு அவங்க எதுவும் சேனல்களெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். அவங்க பார்த்தா அப்போ சேனலில் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள்ட்ட ஒரு கமெண்ட் பண்ணி எனக்கு ஒன்று பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கல வேணும்னு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. அதே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவராக பேசினாலும் நம்மளுக்கு பிடிக்காது. என்ன அப்படி பிடிக்கல என்ன செய்வோம், நம்ம அங்கேருந்து வெளியே வரத்தையும் பார்ப்போம். எதுக்கு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க இவங்க ரொம்ப நம்மகிட்ட, எதுக்கு நமக்கு தேவையா அப்படி நம்ம வாட்டுக்கு வேலையை பார்க்குற வேலையை பார்ப்போம் அப்படின்னு என்னத்தை இந்த வரைய கட்டா அப்படி ஓடியாந்துருவோமா இல்லையா? அப்படி தேங்க ஒரு ஐடியில் நான் போய் பேசுவேன். அவங்க வந்து எனக்கு வந்து நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க. சரின்னு அந்த ஐடியை தொட்டு போனால் அதில் என்னத்தையும் பாட்டு போட்டுலாம் போட்டிருந்தாங்க. அதில் போய் நான் போய் பேசினேன். இப்போ வந்து அவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கல. ஏண்டி வாடி பொடி அது இதுன்னு பேசுகிறது நம்மளுக்கு அசிங்கமாக தெரியுது இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்குங்கள, அந்த மரியாதையை கெடுத்துக்கிறக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ஏன் அதை சொல்கிறேன்னா, அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோடய வேலையை பார்க்குறேன், தொழிலை பார்க்குறேன். யாராவது ஒரு தொழிலை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்ககிட்ட பேசுகிறேன். அது ஒரு பெரிய குத்தமாக நினச்சிக்கிட்டு குத்தமாக அது பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு நல்லா பேசுகிறப்ப நல்ல மனுஷியாகவும் நல்லா பேசலன்னா எதிரியாகவும் நினைக்காதீங்க. எதிரி ஆகிறதுக்கு யாருமே இங்கே எதிரிகள் கிடையாது. நண்பர் ஆகிறதுக்கு யாரும் வந்து உதவி பண்ண போகக்கூடாது. அவங்க எவ்வளோ வாழ்க்கை தரத்தில் இது போய்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு குடமலக்கார நினச்சிடாதீங்க. அவங்க நல்ல மனுஷனா, அவங்க அப்படி சேனல் கூட ஒன்றும் இல்லை. அவங்க இப்போ அவங்க கமாண்ட் பண்ணாதான் ஓடிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்படி யாராவது ஒரு ஐடியா நம்மளுக்கு பிடிச்சி அதில் போய் நம்ம போய் கமாண்ட் பண்ணோம்னா நம்மளை வந்து முதல்ல நல்லா பெருமையை பேசிக்கிட்டு அப்புறம் மட்டமாக பேசினாங்கன்னா நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும், மனசுக்கு அங்கட்டமாக இருக்குங்க. பேச்சு வசம் நல்லா பேசணும்ல, ஒழுக்கம் வேணும்ல. என் பேச்சு எனக்கு ஒழுக்கம் தப்பிருக்கா. அது வீடியோவுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டிலே இல்லையா, எங்கள் வீட்டிலே ஒழுக்கம் போய் பேச மாட்டேன். அதுமாரி இருக்கு. அதுமாதிரி வெளியே வந்துட்டேன். இது பண்ணாதீங்க எதுவும், அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பண்ணுறது ஏதாச்சும் ஒரு கெடுதல் பண்ணணும்னு பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடவுள் தான் உங்களை வழி விடுவேன். நான் கடவுள்கிட்ட தான் ஒப்படைப்பேன். என்ன திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. தெய்வம் தான் உங்களுக்கு அந்த கூலியவும் தண்டனையும் தருவார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் சாப்பிட்டு ஆத்தா வந்துருச்சு. ஆத்தாவுக்கு பிடிச்சி ஊற போட்டு கொடுக்குறேன். ஊருக்கு போயிருந்துச்சு, இன்றைக்கி தான் வந்துச்சு. வெள்ளரி இல்லைன்னு நடுவு மனுவை பார்த்து வச்சு ஊரை இது வயக்காட்டில்